ஒரு அழகான கிராமத்துல ஒரு கோழி முட்டையிலிருந்து பட்டுன்னு ஓட்ட உடைச்சு ஒரு சுட்டி கோழி குஞ்சு வெளியே வந்துச்சு. அதோட பேரு சின்னா. சின்னா கண்ணை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்படியே தட்டு தடுமாறி எழுந்து, உள்ள எவ்வளவு இருட்டு, ஒரு லைட் இல்ல, ஏசி இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கூட இல்ல. இப்பதான் வெளிச்சமா இருக்கு. ஆமா, எங்க அம்மா எங்க அப்படின்னு அவங்க அம்மாவை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டது. சின்ன கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தது. துள்ளி விளையாடிட்டு இருந்த ஒரு வெள்ளை முயலை பார்த்துச்சு. முயல் ரொம்ப வேகமா கேரட்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சின்ன முயலை பார்த்து கேட்டது, நீங்கதான் என்னோட அம்மாவா? அதற்கு முயல் சிரித்து கொண்டே, என்னது, நான் உன் அம்மாவா? நான் கேரட் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு நீண்ட காதுகள் இருக்கு, உனக்கு நீண்ட காதுகள் இல்லையே. போப்போ, உன் அம்மா வேற எங்கேயாவது இருப்பாங்க, நான் உன் அம்மா இல்ல. இதை கேட்ட சின்ன ரொம்ப கவலையோட நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாய் வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சின்ன அது தன்னோட அம்மா நினைச்சுக்கிட்டு ஓடி போய், ஓ, இந்த இருக்கீங்களா அம்மா? நீங்க ஏன் இவ்வளவு பெருசா இருக்கீங்க? என்னை ஏன் இவ்வளவு நாள் விட்டுட்டு போனீங்க? இத கேட்ட நாய் கண்ணை திறந்து பார்த்து சத்தமா குலைச்சிச்சு. என்னடா குட்டி பயல, எனக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு. நான் உன் அம்மாவா? கொக்குன்னு சத்தம் போடுற நீ, நான் லொல் லொல்னு சத்தம் போடுவேன். நீ பார்க்க போனா எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு. நான் யார் தெரியுமாடா? நான் தான் நாய். அச்சச்சோ, அப்படியா? சாரிங்க நாய் அங்கிள், நான் போறேன். பயந்துக்கிட்டே அங்கிருந்து சின்ன நடைய கட்டுச்சு. போற வழியில ஒரு சேத்துல பன்றி விளையாடிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதை பார்த்த உடனே, ஐயோ, நீங்க தான் என் அம்மாவா? ஏம்மா அப்படி சேத்துல விளையாடுறீங்க? நீங்க தானே என்னோட அம்மா, வாங்கம்மா. அதை கேட்ட பன்றி, இல்ல இல்ல, நான் உன் அம்மா இல்ல. பாத்தியா என் மூக்கு எவ்வளவு அழகா ரவுண்டா இருக்குன்னு? உன் மூக்கு பாரு, கூர்மையா இருக்கு. நான் சேத்துல விளையாண்டுக்கிட்டு ஊன்னு கத்துவேன். உனக்கு சேத்துல விளையாட தெரியுமா? தெரியாது இல்ல. போ போ, நான் உன் அம்மா இல்ல. இதை கேட்ட சின்ன தன் சின்ன கால்களை பார்த்து, ஆமா, நான் கொஞ்சம் கிளீனான கோழி குஞ்சு தான். பை பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு. சின்ன மறுபடியும் தனது அம்மாவை தேடி தனது பயணத்தை தொடங்கியது. போகும் வழியில் ஒரு பூனையை பார்த்தது. பூனையிடம் சென்று, நீங்கள் தான் என் அம்மாவா என்று கேட்டது. அதற்கு அந்த பூனை கனத்த குரலில், நான் இல்லை, பார்த்தாயா, எனக்கு 4 கால்கள் உள்ளன, உனக்கு 2 கால்கள் தான் உள்ளன. என்னிடம் நீண்ட வால் உள்ளது, உன்னிடம் நீண்ட வால் இல்லையே. அதனால் நான் உன் அம்மா இல்லை. உன் அம்மா அங்கே எங்கேயாவது இருப்பார், போய் தேடிப்பார் என்றது. அதை கேட்ட கோழி குஞ்சு மிகவும் சோகத்துடன் சென்றது. போகும் வழியில் ஒரு வாத்தை பார்த்தது. உருவத்தில் ஒத்ததாக இருப்பதால் வாத்திடம் சென்று, அம்மா, நீங்கள் தானே எனக்கு அம்மா என்று கேட்டது. அதை கேட்ட வாத்து, நாம் ஒருபோல் தோன்றலாம், ஆனால் நான் கத்துவதும் நீ கத்துவதும் வேறு வேறாக உள்ளது. எங்கே நீ கத்தி காட்டு என்று கேட்டது. அந்த சின்ன குட்டி கீச் கீச் என்று கத்தியது. அதை கேட்ட வாத்து, பார்த்தாயா, நான் உன் அம்மா இல்லை, நம் குரலில் வித்தியாசம் உள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தது. அப்போது கோழி குஞ்சின் சத்தத்தை கேட்டு உணவு தேடிக் கொண்டிருந்த கோழியம்மா அங்கு விரைவாக ஓடி வந்தார். என் செல்லமே, எப்படி நீ இங்கு வந்தாய் என்று அன்போடு கேட்டது. இதை கேட்ட கோழி குஞ்சுக்கு மிகவும் சந்தோஷம். சின்ன அம்மாவை கட்டி அணைத்து சந்தோஷத்தில் திளைத்தது. ஐயா, எங்க அம்மா கிடைச்சிட்டாங்க, என்னை போலவே இருக்காங்க.
அப்படின்னு சொல்லி சின்னா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.